தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எல்லாமல்ல இரக்கமுள்ள தந்தையாக இறைவன், கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய 4வது வாரம் திங்கட்கிழமை இந்த காலை பொழுதில் இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தால் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவிடத்தில் ஜெபிக்கின்றேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்வில் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் அன்பும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். இயேசு ஆண்டவர் உங்களை தொடுவார், உங்களை தேடி வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன். காலை பொழுதுல கரங்களை உயர்த்தி இயேசு ஆண்டவர் என்ற பெயரை சொல்லி நாம் துதிக்கின்ற பொழுது விண்ணுலகம் மண்ணுலகம் அவருக்கு முன்பாக மண்டியிடும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு என்ற பெயர் வல்லமையான பெயர், அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்தக்கூடிய பெயர். அந்த பெயரை சொல்லி நாம் துதிப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், நன்றி இயேசுவே. இயேசுவே ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவிக்கு புகழ், இயேசுவிக்கு நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி. மரியே வாழ்க. என் அன்பு இயேசுவே, நேற்று தினத்திற்காக நன்றி. நேற்று தினம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீர் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி. நேற்று தினத்தில் உம்முடைய வல்லமையால், உம்முடைய கிருபையால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நான் செய்த ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காக, நல்ல வேலைகளுக்காக, பணிகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவே. நான் மன்றாடி என் மன்றாட்டுகளை கேட்டு நீர் ஒவ்வொரு நாளும் என்னையும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவே. என் அன்பு ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளிலே நீர் எனக்கென்று கொடுக்க இருக்கின்ற அந்த அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவே. என் அன்பு ஆண்டவரே, இதோ உம்மை நம்புவோர் வெட்கமடையா, ஆண்டவரை நம்புவோர் வெட்கமடையா. நான் உம்மை நம்புகிறேன் இயேசுவே. இந்த நாளிலே, இந்த காலை பொழுதிலே உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும், உம்முடைய பெயரை சொல்லி நான் ஜெபிக்கவும் மன்றாடும் அதுக்கு தேவையான ஆற்றலையும் ஆன்ம பலத்தையும் எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி இயேசுவே. என் அன்பு ஆண்டவரே, இந்த காணொளியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவே ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் உம்முடைய ஆசீர்வாதம் நிரப்புங்கப்பா. இவர்களுடைய இதயத்தினுடைய தேவைகளை ஒப்புக்கூடி ஜெபிக்கிறேன். இவருடைய மனக்கவலைகள், உடல் நோய், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, குடும்ப உறவு சிக்கல்கள் பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட வியாதிகளிலிருந்தோ பாவத்திலிருந்தோ வெளிவர முடியாமல் தவிக்கின்ற அந்த ஒரு பதற்றமான ஒரு நிலை இயேசுவே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் இவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இருக்க வேண்டும் ஜெபிக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே, இந்த காலை ஜெபத்திலே நான் சிறப்பாக மியான்மார் அந்த நாட்டிலே கடந்த வெள்ளிக்கிழமை, மியான்மார் மட்டுமில்லை, தாய்லாந்து, சீனா போன்ற நாடுகளுக்கு 7.7 ரிக்டர் அளவிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இன்னொரு மோசமான ஒரு துக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, அது நடந்த ஒரு சில மணித்துளிகளே, ஒரு சில நாட்களிலே மற்றும் ஒரு நிலநடுக்கம் 6.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனவே 7.7 அளவில் ரிக்டர் அளவில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளே அந்த அப்படியே ஆடிக்கொண்டிருந்த ஒரு சில கட்டடங்கள்லாம் இந்த இன்னொரு நிலநடுக்கத்தால் முழுவதுமாக சரிந்து விழுந்தது. ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார் என்று வாசிக்கின்றோம்.
ஆக அதனுடைய பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதனுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரனுடைய நிலவை 70% பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் இன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நம்முடைய குடும்பத்தில் உறுப்பினோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை நினைத்து பார்க்க அனாதையாக ரோடுகளிலே திக்கற்றவர்களாக, உண்பதற்கு உணவு, குடிப்பதற்கு தண்ணி கூட இல்லாமல், ஒரு வீடுகள் இல்லாமல், அந்த ஒரு பதட்டமான பயத்தில் அச்சத்திலே நடுங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தமக்கு முன்பாகவே இறந்த உடல்களை தூக்கி கொண்டு போகும் பொழுது அந்த பார்க்கின்ற ஒரு அவல நிலை நினைத்து பார்ப்போம். இயேசுவே, அந்த ஒவ்வொரு மியான்மர் நாட்டு மக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாக மியான்மர் மத்திய பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், உணவு கூட இல்லாமல், உடுக்க உடை இருப்பிடம் இல்லாமல், தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல், பல வகையான இன்னல்களுக்கு இரவு பகல் என்று பாராமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களை இயேசுவே ஒப்புக் கொண்டிருக்கிற அவர்கள் மீது இரக்கமாயிரம் ஆண்டுகிறது. அப்பா, உன் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது என்று திருப்பாடல் 119:50 வாசிக்கின்றோம். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எசாயா 49:13 வாசிக்கின்றோம். ஆண்டவரே, நீ சொல்கிறேன், விண்ணக ஆண்டவர் உன் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார், துணிவு கொள் என்று தோபித்து 7:16 சொல்லுகிறேன். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று யோவேல் புத்தகம் 2:27 நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, நீர் சொல்கிறப்பா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தந்த இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று என்று பவுலடியார் எழுதிய கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1:3 வாசிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா இன்னல்களுக்கும் இடையே என் உள்ளத்தில் ஆறுதல் நிறைந்திருக்கிறது, மகிழ்ச்சி பொங்கு வழிகிறது. 2 கொரிந்தியர் 7:4 வாசிக்கிறோம். அப்பா, உங்களுடைய ஆறுதலான வார்த்தைக்காக நன்றி இயேசு. சுமைகளை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீரே. அப்பா, உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், திக்கற்றவர்களால் விடமாட்டேன் என்று சொன்னீரே. இயேசுவே, மியான்மர் மக்களை ஒப்புக் கொடுக்க, அவர்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், நெருக்கல் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா இயேசுவே, உம்முடைய இரக்கத்திலே அவர்கள் நினைத்தருள். அவர்கள் போதுமான உதவி கிடைப்பதாக. மற்ற அண்டை நாடுகள் முன்வந்து அவர்கள் இன்னுமாக நன்றாக உதவி செய்து அந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய அந்த பணியிலே தன்னார்வ தொண்டர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. மருத்துவர்களை ஆசீர்வதியும், விவசாயிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர்தாமை அம்மக்கள் மீது இரக்கம் கொண்டு அம்மக்களுக்காக ஆண்டவரே மன்றாடும். என் அன்பு அன்னை தாயே, இயேசுவின் தாயே, அன்னை மரியாளே, அந்த மக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். அம்மா, எவ்வாறு பிரான்ஸ் நகரே, பாத்திமா நகரே காட்சி கொடுத்து ஜெபிக்க தூண்டினீரே, அதே போல அம்மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தாரும். அம்மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் இல்லங்களை ஆசீர்வதிங்க மாதாவே. தொடர்ந்து மியான்மர் மக்கள் உமக்கு சாட்சிகளாக வாழ்வார்கள். அவர்கள் மீது இரக்கம் கொண்டு இயேசுடைய இரக்கத்தையும் ஆறுதலும் அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வார்களாக. மன்றாடுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெங்களூர் ஆசி பெற்றவர் நேரே, திருவச்சன கனியான இயேசும் ஆசி பெற்றவர். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் மேலில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாற்றம் உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி. மரியே வாழ்க.